இன்ற 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் 12 ராசிகளுக்கும் என்ன பலன்கள் என்பதை நாம் சுருக்கமாக இப்போது காணலாம். PV ஜெயகார்த்தி என்பது என்னுடைய பெயர். நியூமராலஜி பிரகாரம் தான் என்னுடைய பெயரை வைத்துள்ளேன். வருகின்ற வியாழக்கிழமை, அதாவது 1/1/2026 வியாழக்கிழமை அன்று பிறக்கின்றது. ஆங்கில புத்தாண்டு தான் இப்போது வருவதால் இரவு 12 மணிக்கு மேல் ஆங்கில கணக்குப்படி உலக அளவில் மறுநாளாக கொண்டாடப்படுகிறது. நாம் இந்திய வழக்கப்படி சூரிய உதயத்தை வைத்து தான் நான் மறுநாள் என்று கணக்கிடுவோம். இப்பொழுது மேசராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு பலன்கள் எப்படி என்பதை சுருக்கமாக கவனிப்போம். மேசராசி நேயர்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு ரிஷப ராசியில் பிறப்பதால், மேசத்துக்கு 2ஆம் இடம் ரிஷபம் என்பது தனம், வாக்கு, குடும்பம் என்பதை சொல்லக்கூடிய இடம் என்பதால், இந்த இடத்தில் 4 சந்திரன், மேசத்திற்கு 4ஆம் இடத்து அதிபதி சந்திரன் 2இல் உச்சம் பெறுவதால் அவங்களுடைய வாழ்க்கை பதவி மிக சிறப்பாகவும் முன்னேற்றகரமாக இருக்கும். வாழ்க்கையில் எதுவும் இடையூறு இருந்தாலும் சால்வாகும். மார்ச் மாதம் 6ஆம் தேதி திருநள்ளாறு சனி பயிற்சி பிரகாரம் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசியில் சனி பகவான் பயிற்சி அடைவதால் இந்த 7.5 சனி காலம் ஆரம்பத்தில் தொடங்க இருப்பதால் இதனால் எந்தவித பிரச்சனைகளும் மேசராசிக்காரங்களுக்கு இருக்காது என்பதை உறுதியாக நம்பலாம். மே 26ஆம் தேதி குரு பகவான் மிதன ராசியிலிருந்து கடகராசி பயிற்சியாக வருகின்றார். இது வாக்கிய ரீதியான பயிற்சியாகத்தான் கோயில்களில் கொண்டாடப்படுகின்றது. எனவே இந்த குரு பயிற்சியும் மேசராசிக்கு ஒரு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் என்பதால் 2026ஆம் ஆண்டு பொருளாதார ரீதியாக ஒரு வளர்ச்சி இந்த மேசராசிக்காரர்கள் காண்பார்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குடும்ப வாரிசுகளுக்கு இறையருளால் நல்ல வாரிசுகள் அமையும். கணவன் மணி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். அடுத்து ரிஷவராசிக்காரங்களுக்கான பலன்களை காண்போம். 2026ஆம் ஆண்டு ரிஷவராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் சூரிய உதய பிரகாரம் இந்திய கணக்குப்படி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறப்பதால் ரிஷவராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு மிக சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி ரிஷபம். ரிஷபம் சுக்கிரனுடைய வீடு. காலபுருஷ ராசியில் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய ரிஷபத்தில் ஜனனமானவருக்கு பொருளாதார ரீதியாக இதுவரை இருந்த தடை தாமதங்களை முன்னேற்றங்களை கொடுக்கும். குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்கும். புத்திரன் புத்திரிகளால் வளர்ச்சிகளை காணலாம். வாகனங்கள் உறுதியாக அமையும். வரும் மார்ச் 6 திருநள்ளாறு சனி பயிற்சி பிரகாரம் சனி பகவான் ரிஷபத்திலிருந்து ரிஷவராசிக்கு கும்பத்திலிருந்து மீனராசிங்கிறது பயிற்சி ஆவதால் ரிஷபத்திற்கு அது 11ஆம் இடம் மீனமாக வருகிறது. லாபச்சனி என்பதால் மிக மிக அற்புதமான ஒரு வளர்ச்சி பாதைகளை ரிஷவராசிக்காரங்கள் காண்பார்கள். இதில் எந்தவித சந்தேகத்துக்கும் இடமில்லை. அடுத்து மிதன ராசிக்காரங்களுக்கான பலன்களை பிறகு பார்ப்போம்.